ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட்டோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியே இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன் 2026 ஆல் இண்டியா கோட்டாக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு ரேங்கிங் விட்டதுக்கப்புறம் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ இப்போ வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, ஸோ எந்த மார்க்குக்கு வந்து உங்களுக்கு இந்த டைம் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ மார்க்குக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டுமே வந்து 529 மெடிக்கல் காலேஜஸ் வந்து இருக்குது. இந்த 529 காலேஜில் கவர்மெண்ட் சீட் மட்டுமே வந்து ஒரு 63,296 இருக்குது. ஸோ இதில் தான் வந்து நமக்கு மெயினான ஒன்று. ஸோ இதில் வந்து 15% வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து வரும். மீதி இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து போயிடும். அதுக்கு இல்லாமல் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நமக்கு கோட்டாஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக 15% வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து நமக்கு வந்துடுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 15%க்கு உண்டான ரேங்கிங் வந்து வெளியாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்போ 30 மார்க்ஸ் வரைக்கும் வந்து 30 to 40 மார்க்ஸ் வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாடு ரேங்கிங் வந்து இன்னும் வரல. ஸோ தமிழ்நாடு ரேங்கிங் வந்துருச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜில் ஸ்டேட் கோட்டாவில் வந்து எவ்வளோ வந்து நமக்கு கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. இதில் வந்து பாஸ் மார்க் அப்படிங்கிற நீட் எக்ஸாமோட பாஸ் மார்க் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது ஏன்னா நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் காலேஜஸில் வந்து போய் ஜாயின் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணணும், இந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அதாவது மினிமம் மார்க் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ இந்த மினிமம் மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2025 கம்பேர் பண்ணுறப்போ 2026 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 144 அப்படிங்கிற இதாக இருந்தது. இப்போ 213 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 113 இருந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து இப்போ 177 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 40 மார்க்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேட்டகரியெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கே வந்து 40 to 60 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு வந்து நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த மார்க்கு 2025 2026 எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 24,945. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு வந்து 25,108. அடுத்தது எஸ்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா 1,32,649 எஸ்சி. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேங்கிங்கில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இதில் வந்து 2025 இந்த ரேங்க் உள்ள மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 529 மார்க் வந்து வாங்கியிருந்தாங்க, நீட் மார்க்கு. ஓகேங்களா. ஸோ அதே வந்து ஓபிசியில் வந்து 528 மார்க் வாங்கியிருந்தாங்க. இதே வந்து எஸ்சி கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 440 மார்க் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் இந்த ரேங்கிங்கில் இருந்த மாணவர்கள். ஓகேங்களா. அப்போது இந்த ரேங்கிங்கில் 2026 என்ன மாணவர்கள் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்கன்னா 567 மார்க் வாங்கினவங்க தான் வந்து இப்போ வந்து 24,000 ரேங்கிங்கில் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க் பக்கமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா 30 to 40 மார்க் வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. 128 எடுத்த மாணவர்கள் வந்து 566 அப்படிங்கிறதா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 440ங்கிறது 467 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30லிருந்து 40 மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டைம் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு சீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம செப்பரேட்டான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓவரால் இந்தியாவில், ஓவரால் தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையும் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.